அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான நிறைய விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துருந்தாலும் கூட மக்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்திற்கு, அதாவது கோ டு ஃபார் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தவறுகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை. சரி, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த பொங்கல்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை. ஏன் அப்படின்னா, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு தாற்பயமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இன்று எல்லாருமே பொங்கல் வைப்பது வழக்கமாக ஒரு விஷயமா வச்சுருப்போம். ஒரு சின்ன விஷயத்த இன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பொங்கல் அன்று நல்லா சாப்பிட்டு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒரு சின்ன உதவி உங்களால் முடிந்த அளவு ஒரு 4 பேர் 5 பேருக்காவது உங்கள் வீட்டுக்கு அழைத்து நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு அழைத்து அவங்களுக்கு உணவு கொடுப்பது மிக மிக சால சிறந்தது. ரொம்ப ரொம்ப நல்லது. பர்டிகுலராக டெய்லி கொடுக்கணும். அந்த வகையில் இன்று நீங்கள் வெளியில் போய் கொடுக்குறத விட உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அழைத்து அந்த உணவு வழங்குறது மிக மிக சிறப்பு. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்போ இந்த பொங்கல் அன்று ஒரு 4 பேருக்கு உணவு அளித்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் முதல் வழியாக இந்த உணவு என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் 4 பேருக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த வழிகள் அந்த 4 பேர் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி உங்கள் பயணம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் நடக்கும்போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நடந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை முடிந்த அளவு நாம் பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த தை திருநாள் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. ஒரு பயங்கர எதிர்பார்ப்போட இந்த டிசம்பர் கழியிற வரைக்கும் டிசம்பர் எப்படா போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு பலவித இழப்புகள், ஒரு பெரும்பான்மையான மன தளர்வுகளை நம்ம விட்டு அந்த வருட முடிவில் இந்த ஜனவரி வந்த உடனே எல்லாரும் மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி, புத்தாண்டு கொண்டாட்டம், இது எல்லாமே ஒரு ஓப்பனிங்காக நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். அப்போது எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்ல முறையில் நம்ம தொடங்கணும் அப்படின்னா நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த வருடம் முழுவதுமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே நல்லதை நோக்கி நகர்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று இந்த தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.